சேவை இல்லத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் தாய் மாணவன் வழங்கிட கேட்கலாம். தாய் மாணவன் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கண்டனத்தில் பதிவு செய்திருப்பது என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்க. தாம்பரம் அரசு சேவை இல்லத்துல தங்கி படித்து வந்த 8ஆம் வகுப்பு மாணவி பாலியல் தொல்லைக்கு ஆளானதாக தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தங்களுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். சென்னை தாம்பரம் அரசு சேவை இல்லத்துல 8ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் பாலியல் தொல்லைக்கு ஆளானதாக வந்த செய்தி அதிர்ச்சியை அளிப்பதாகவும், சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக விடுதியின் காவலாளி கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன. அரசு சேவை இல்லத்திலேயே ஒரு 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை என்பது இந்த திமுக அரசை முற்றிலும் செயலிழந்து இருப்பதை உணர்த்துவதாக குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ன பணியை செய்கிறார் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். அரசு சேவை இல்லத்தில் இருக்கக்கூடிய சிறுமிகளை காக்க வேண்டிய காவலாளியே இப்படி ஒரு கொடூரமான செயல்ல ஈடுபட்டிருப்பதும், குற்றம் செய்பவர்களுக்கு இந்த ஆட்சி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மீது துளி கூட பயமில்லை என்ற குற்றச்சாட்டை மெய்ப்பிக்கும் வகையிலேயே திமுக அரசு இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் இந்த காவலாளியால் மற்ற சிறுமிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளனரா என்பதை காவல்துறையினர் தீவிர விசாரணையில ஈடுபட வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருப்பது என யாரோ எழுதி கொடுத்த டயலாக்கை பேசும் முதலமைச்சர், உங்கள் ஆட்சியில அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கும் பாலியல் சார்களை எப்போது கண்ட்ரோல் செய்ய போகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி காட்டமாக முன்வைத்திருக்கிறார். காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவிக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும், மாணவி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய காவலாளி மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வலியுறுத்துவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி தாய் மாணவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.